வணக்கம். வாழ்க தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு தொகைநிலை தொடர் இயல் 2இல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சொற்றொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். அப்படித்தான மாணவர்களே, நம் போன்ற காணொலியில் நாம் பார்த்தோம் சொல் என்றால் என்ன என்று பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சொற்றொடர். இந்த சொற்றொடர்கள் சொற்கள் எல்லாம் பலவாக சேர்ந்து பொருள் தந்தால் அது சொற்றொடர் அல்லது தொடர் என சொல்லலாம். அதற்காக நமக்கு எடுத்துக்காட்டு நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான் என்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த தகாநிலை தொடர் அப்படி என்றால் என்ன? பெயர் சொல்லோடும் வினை சொல்லும், பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரில், நல்லா கவனிச்சுக்கோங்க, பெயர் சொல்லோடு வினையும் வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரில் அவற்றின் இடையில் வேற்றுமை உருவுகளோ, வேற்றுமை உருவுகள் 8ன்னு சொன்ன இல்லையா, அந்த உருவுகளோ இல்லை வினை செய்யக்கூடிய செயல் அல்லது பண்பு முதலியவற்றில் உருவுகளோ தொக்கி மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் எனப்படும். சுருக்கமாக சொன்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வினை, ஒரு பெயர், இதுக்கு நடுவில் வேற்றுமை உருவு இல்லை ஒரு வினை ஒரு பயன், இது ஏதாவது ஒன்று வந்தால் இந்த சொற்றொடர் எப்படி இருக்குமாம்? தொகைநிலை தொடர இருக்குமாம். அவ்வளோதான். அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ கரும்பு தின்றான் ஒரு நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கரும்பு தின்றான் எனும் பொருளை உணர்த்துகிறது. இந்த தொடரில் 2 சொற்கள் இருக்கா? கரும்பு ஒன்று, தின்றான் ஒன்று. இது நடுவில் இணைக்கின்ற சொல் எது? கரும்பை தின்றான். அப்போ ஐ என்பது என்னது? அது வினையா பண்பா? இல்லையே, வேற்றுமை உருவு இல்லைங்களா? அது வேற்றுமை உருவு தானே. ஐயால் கூ இன்னது கண் சொன்னா அப்போ ஐ வந்திருக்குது. இது 2வது வேற்றுமை அல்லவா? அதனால் அது என்னது? தொகைநிலை தொடர். அப்படி தான் நாம் புரிந்து இயல்பாக மனசில் நம்ம நிறுத்தி படிக்க வேண்டும். சரி, இந்த தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 6 வகை தான் படும். அந்த 6 வகை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, பார்க்கலாமா? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என 6 வகைப்படும். முதல் தொகை வேற்றுமை தொகை. எடுத்துக்காட்டு மதுரை சென்றார். இந்த தொடரில் மதுரைக்கு சென்றார், மதுரைக்கு இங்கேயும் கூ வந்திருக்கா. அப்போ வேற்றுமைகளில் வேற்றுமை தொகைனா வேற்றுமை மட்டும்தான் வரும். சரிங்களா? அதனால தான் அந்த தலைப்பை நமக்கு வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்குறான். இந்த தொடரில் மதுரைக்கு சென்றார் வர்க்கா என விரித்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள 2 சொற்களுக்கு இடையில் கூ என வேற்றுமை உருவு அங்கே இல்லை, ஆனால் அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. நமக்கு வெளிப்படையே கொடுக்கலையே, மதுரை சென்றார் தானே கொடுத்துருக்கு. நம்ம ஆனால் உச்சரிக்கின்ற பொழுது மதுரைக்கு சென்றார் என மறைந்து வருதா? அது வேற்றுமை தானே. அப்போ அது வேற்றுமை தொகை தான். இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவுகள் ஐயால் கூ இன்னது கண், இது உச்சரித்தாலே மனசில் நமக்கு நின்றுடுமா? அதனால் மிக எளிமையானது. உருவுகள் நம்ம மனசில் வச்சு ஐயால் கூ இன்னது கண், அவ்வளோதான். அது ஆகியவற்றில் ஒன்று மறைந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வேற்றுமை தொகையில் ஏதாச்சும் ஒன்று நமக்கு நடுவில் நமக்கு நிலையாக வந்தால் அது மறைந்து தான் வரும், நம்ம உச்சரித்து தான் பார்க்கணும். சரிங்களா? அது வேற்றுமை தொகை எனப்படும். அடுத்தது உருவும் பயனும் உடன் தக்க தொகை. இது என்னது? உருவும் பயனும் உடன் தக்க தொகை புரியலிங்களே? பார்க்கலாமா நம்ம? வாங்க. எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன். இந்த தொடரில் தேர்ப்பாகன்னா யார்? பாகன்னா என்னது? யானை பாகன்னா யானை ஓட்டுறவன் யானை பாகன். தேர்ப்பாகன்னு தேரை நடத்துகின்றவன் ஓட்டுகின்றவன் தேர்ப்பாகன் சொல்லுவோம் இல்லைங்களா? சரி, இந்த தொடரில் தேரை ஓட்டும் பாகன் என விருத்து பொருளை உணர்த்துகிறது. தேரை ஓட்டுற பாகன், அவன் தேரை ஓட்டுற பாகன் நம்ம சொல்ல மாட்டோம், அவன் தேர் ஓட்டுற பாகம்பா அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி இதில் தேர்ப்பாகன் எனும் சொற்களிடையில் ஐயன வேற்றுமை உருவும் ஓட்டும் எனும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்திருக்குது. பார்த்தீங்களா? இதில் வேற்றுமையும் வந்திருக்குது. அது எது? அது அதனால் என்ன பயன் என்பதும் மறைந்து வந்திருக்கிறது.
அவன் தேரை ஓட்டினா தான் தேர்னு போகும் ரோட்டில் இல்லைங்களா. அது ஓட்டக்கூடியனும் வந்திருக்குது, தேரும் வந்திருக்கிறது. அதோட பயன் யாரோ அதில் அமர்ந்து கொண்டு செல்லுவான், அதுதான் அதனோட பயன். இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபு. உருபுனா அங்கே என்ன உருபு வந்துடுது, வேற்றுமை உருபு, ரைட்டா. அப்போ பையன் அவன் என்ன அது பாகன், ஓட்டும் பாகன், அவன் ஓட்டுறான். அது ரெண்டும் நின்றுட்டே இருந்தால் அது பேர் தேர் பாகனே கிடையாது, அது கல்லுன்னு தான் நினப்பு நமக்கு இல்லைங்களா. அது ஓட்டுகின்ற பாகன், அது உருண்டு ஓடும் இல்லைங்களா, அதனால அது பயன். இதுதான் உடன் தொக்க தொகை என இது வேற்றுமை தொகையாகும். தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு, 4ஆம் வேற்றுமைக்கு உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. தமிழுக்கு அப்போ ஐ வந்து 2வது வேற்றுமை, ஆள் 3, கு என்பது 4வது வேற்றுமை. தமிழ் தொண்டு இருக்க, தமிழுக்கு அப்படின்னு தானே நம்ம சொல்லணும், அதுதான் அது 4ஆம் வேற்றுமை. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். உடனும் உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. அடுத்தது 3ஆவதாக நமக்கு கொடுத்துருக்கிறது வினைத்தொகை. சரிங்களா, வினைத்தொகை. அப்போது மொத்தம் நம்மளுக்கு தொகை நிலை தொடரில் 6 இருக்குது. நம்ம வேற்றுமை தொகை தான் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது வினைத்தொகை பார்க்கலாமா. இந்த வினைத்தொகையில் என்னென்னலாம் காமிக்கும் பார்க்கலாம். காலத்தை காட்டுமா, இடைநிலையில் வரும், பெயரற்ற விகுதியும் வரும். ஆனால் இந்த விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லோ ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும். காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். காலத்தை காட்டும், இடைநிலை பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்கும். காலத்தை காட்ட இடைநிலையும் பெயரச்சமா என்ன பண்ணுமா, மறைந்து நிற்குமா. சரிங்களா, மறைந்து நிற்கும். வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல நடப்பது வினைத்தொகை எனப்படும். ஒரு சொல்ல போல் நடக்கும். இது காலம் கறந்த பெயரச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். வீசு தென்றல் கொள்களிறு. வீசு தென்றல் கொள்களிறுன்னு சொல்கிறாங்க. வீசு தென்றல் இது காலத்தை வேற காட்டுன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ நம்ம ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை வீசு கொள் என்பவை வினைப்பகுதி. வீசு கொள் இதெல்லாம் என்னது, ஒரு வினை செய்யக்கூடிய செயல் மாதிரி இருக்கா, அதனால் அது வினை வச்சுக்கிட்டிங்களா. சரி, அவை முறையே அதுக்கு பின்னாடி என்ன வரும், வீசுக்கு தொடர்ந்து வர்றது, கொள்ளுக்கு தொடர்ந்து வருது, தென்றல் புனல் வருதா. இந்த பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்கள் ஆயின. அந்த வினையோடு சேர்ந்து இந்த பெயர் சேர்ந்து வருதுனால இது என்னது, காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சம் ஆகிறது. சேர்த்து சொல்லாமா. வீசு தென்றல் கொள் என்னங்க கொள்களிறு அப்படி தானே வரும். இது காலம் எப்படிலாம் 3 காலத்தை காட்டாமா, அதுதான் இதில் இருக்கிறதே ஸ்பெஷலே. புரியுங்க. வீசு காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று எனவும், கொள்களிறு கொல்லுகின்ற களிறு, கொல்லும் களிறு என முக்காலத்திலும் பொருந்தும்படியாக நல்லா புரியும்படியாக வரும். அதனால் இது காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரச்சங்களில் தொக்கி இருக்கின்றது. தொக்கினது மறைந்து இருக்கின்றது. அதனால் இது வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லோடும் வினைப்பகுதியோடு சேர்ந்து வீசு என்றது வினை. அப்போது தென்றல் என்பது பெயர். இந்த மாதிரி சொற்றொடர்கள் வந்தால் வினைத்தொகை. அடுத்தது போகலாமா, பண்பு தொகை போகலாமா. நம்ம இங்கே பாருங்கள், பண்பு தொகைக்கு பாருங்கள். நிறம், வடிவம், சுவை, அளவு இந்த 4மே வந்தால் கண்ணு முடியும் நீங்கள் பண்பு தொகைன்னு எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் அலச தேவையே இல்லை. சரிங்களா. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலியவற்றை உணர்த்தும் பண்பு பெயரும் அது தழுவி நிற்குமா. எதை தழுவி நிற்கும், பெயர் சொல்லுக்கும் இடையில் மை எனும் பண்பு விகுதி ஆகிய ஆணை என பண்பு உருவுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. பாருங்கள், அது 3 சேர்ந்து வந்தாலும் பண்பு தொகைன்னு சொல்லிட்டா. எதுலாம் நான் சொன்னேன், நிறம், வடிவம், சுவை, அளவும் வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் மை என்ற விகுதி மறைந்து வரும். அது உச்சரித்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். வெண்மை, கருமைன்னு அப்படி தெரியும் இல்லைங்களா. பிரித்து பார்த்தால் தெரிய வரும். ஆகிய ஆன என பண்பு உருவுகளும் மறைந்து வருவது அப்படி வந்தாலே அது என்னது தான் பண்பு தொகை. எடுத்துக்காட்டு, செங்கோந்தல்.
செம்மையாகிய காந்தல். ஒரு கலர் வந்துடுச்சா, கலர்லேயும் வருது, மையும் வருது பாருங்கள். அதில் நிறத்தில் வந்துடுச்சா, செம்மை நிறம்னு வந்து அப்போ மை விகுதி வந்திருக்கா. அது தெளிவாகவே நமக்கு தெரியுது, பிரிக்கவும் தேவையில்ல, சொல்லியும் பார்க்க தேவையில்ல, டேரெக்டாக அது கண்ணாலே பார்த்தாலே புரிஞ்சு போச்சு. வட்ட தொட்டி, வட்டமான தொட்டி, இது ஒரு வடிவம் இல்லையா. ஏன் கட்டை தொட்டி சொல்லலாம், நீல தொட்டி சொல்லலாம், ஆனால் வட்டமான தொட்டி ஒரு வடிவத்தை குறிக்கிறது. இன்மொழி, அதுவும் என்னது பண்பு தொகை தான் சொல்லணும். இனிமையான மொழி, மை விகுதி வந்திருக்கா, அதனால் அது பண்பு தொகை. சரிங்களா. அடுத்தது இரு பெயரெட்டு பண்பு தொகை. இரு பெயரெட்டு பண்பு தொகை எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். 2 பெயர் வரும், அதானே மேம் சொல்கிறீங்க, அதே தான். 2 பெயர், அந்த தலைப்பிலே நமக்கு முழுவதும் நம்ம உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து சேர்ந்துடணும், அதோட பார்த்தாலே நமக்கு கண்டுபிடிச்சிடணும். சிறப்பு பெயரும் சிறப்பு பெயர், இது ஈஸியாக சொல்லி கொடுக்குறீங்க பாருங்கள். சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடி வர்றது, அவ்வளோதான். நம்ம எப்படி இருந்தால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. அவங்க சொல்கிற மாதிரி நம்ம அப்படியே படிச்சுன்னா நம்ம மண்டையில் ஏறாது. நம்ம எந்த தமிழில் நம்ம பேசுகிறோமோ, எந்த தமிழில் அப்படி புரிஞ்சு பரீட்சைக்கு நம்ம ஆயத்தமாகணும். சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் பின்னாடி. எப்படி சொல்கிறீங்க நீங்கள் பார்க்கலாமா. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய எனும் பண்பு உருவு தொக்கி வருவது இரு பெயரிட்டு பண்பு தொகை. ஆகியனது மறைந்து வருமா. இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு மார்கழி திங்கள். நான் என்ன சொன்னேன், சிறப்பு பெயர் முன்னாடி வரணும். அப்போ மார்கழி சிறப்பா இல்லையா. மாதங்களில் அவள் ஒரு மார்கழி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். மாதங்களில் அவள் ஒரு மார்கழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மார்கழி சிறப்பு பெயர் இல்லையா. திங்கள் அது என்னது, இது பொது பெயர் தானே, மாதம் மாதம் வர்றது தானே, ஒவ்வொரு மாதமும் தானே, அது பொது. அந்த பொதுவிலே சிறப்பு என்னது, மார்கழி தை மாசி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அப்போ மார்கழி என்ற சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வரும். சாரை பாம்பு. பாம்பு என்பது எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், பாம்பு தான். ஆனால் பாம்புலேயே ஸ்பெஷலானது, பாம்புலேயே சிறப்பானது சாரைன்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ சிறப்பு முன்னாடி பாம்பு பின்னாடி, ரைட்டுங்களா. பொது பெயர் பின்னாடி சிறப்பு பெயர் முன்பாக வரும். ஆனால் ஆகியன பெயர்களுக்கு முன் மார்கழி சாரை எனும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் எனும் என்றும் சாரையாகிய பாம்பு என்றும் இரு பெயரட்டாக்க வந்துள்ளது. இது ரெண்டும் நல்லா ஆகிய என்பது நடுவில் வந்துடும்பா, புரியுதுங்களா. ஆகிய என்பது வரும், சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் பின்னாடி, அவ்வளோதானே. புரிஞ்சிச்சிங்களா. ஓமை தொகைக்கு போகலாமா. ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருவு மறைந்து வருவது ஓமை தொகை. இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க கண்டுபிடிக்கலாமா. ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருவு மறைந்து வருவது ஓமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மலர்கை. மலர்கை இருக்குங்களா. மலர் போன்ற கை. அப்போ மலர் வந்து ஓமை, கை வந்து ஓமேயம் பொருள், புரியுதுங்களா. பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த எக்ஸாம்பிள் தான் மலர், அதுதான் ஓமை. கை அது ஓமேயம். அந்த இடையில் போன்ற என ஓம உருவு மறைந்து வந்திருக்கு. இப்போ எப்படி இரு பெயரிட்டு பண்புத்துக்கு ஆகிய என்பது வந்தது இல்லையா, அதே மாதிரி ஓமைக்கும் போன்ற என்பது நடுவில் வரும். சரிங்களா. மலர் என்பது ஓமை, கை என்பது ஓமேயம். மலர் என்பது ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடியும் உண்மை பொருள் பின்னாடியும் வரும். சிறப்பு பெயர் முன்னாடி வந்ததா, எதுக்கு இரு பெயரிட்ட பண்பு தொகை. அதே மாதிரி தான் இதுவும். ஓமைக்கு எப்படி வரும், ஓமை முன்னாடி ஓமேயம் பின்னாடி வந்துடும். இந்த இடையில் போன்ற எனும் ஓமம் உருவு மறைந்து வந்திருக்கிறது. அவ்வளோதான் மாணவர்களே, இது எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது உம்மை தொகை போகலாம். உம்மை, இதுக்கு வந்து இங்கே பாருங்கள், உம்மை என்று முடிகின்ற பொழுது இது உம்மை தொகைன்னு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி பார்க்கலாமா. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் எனும் இடைச்சொல் மறைந்து வரும். என்ற இடைச்சொல் மறைந்து வருமா, புரியுதுங்களா. மறைந்து வரும்னு சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாமா. உம்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என 4 அளவும் பெயர்களை தொடர்ந்து வருமா. எண்ணலில், எடுக்கிறதுல, முகத்தலில், நீட்டலில் இது உம்மை தொகை வரும். தொடர்ந்து பெயர்களை தொடர்ந்து வரும். எப்படி பாருங்கள், அண்ணனும் தம்பியும் என்றாங்க இல்லையா. அண்ணன் ஒருத்தன் தம்பி ஒருத்தன். இங்கே பாருங்கள், இரு சொற்களுக்கு இடையிலும் ஈற்றிலும் 2 சொல் இருக்குது. அண்ணன் ஒரு சொல், தம்பி ஒரு சொல். அப்போது அண்ணனும் தம்பியும், தாய் சேய் இருக்குங்களா, தாயும் சேயும்
இடையில உம்மும் இறுதியில் உம்மும். இறுதினா கடைசி, லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தம்பியும் இந்த உம்மும் மறைந்து வரும். இந்த மாதிரி விரிந்து பொருளை உணர்த்தும். அவ்வளோதான் இதில் இருக்கிற உம்மை தொகை. இறுதியாக அன்மொழி தொகை. அன்மொழி என்றால் என்ன? வாங்க கவனிக்கலாம். வேற்றுமை. நமக்கு தெரியும் 8 வேற்றுமைகள். வினை, செய்யக்கூடிய செயல், பண்பு. எது பார்த்தோம் நம்ம? பண்பு, நிறம், வடிவம், சுவை, அளவு. அப்புறம் ஓமை. ஓமைனா என்னன்னு பார்த்தோம். ஓமைக்கின்ற ஓமை முன்னாடியும் ஓமையும் பின்னாடியும் வரும் இல்லைங்களா? அதுதான் ஓமை. அப்புறம் உம்மை, என்று வரும் இல்லையா? இந்த 5க்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க, வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை ஆகிய இந்த 5லையும் தொகைநிலை தொடர்கள் அல்லாத தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொல் மறைந்து நின்று பொருள் தருவது. இந்த 5மே இல்லாமல் வேற ஒரு சொல் மறைந்து வந்தால் அது அன்மொழி தொகை. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சிவப்பு சட்டை பேசினான். சிவப்பு சட்டை பேசினார். பாருங்க, சிவப்பு சட்டை என்னைக்காவது பேசியிருக்குதா? எந்த சட்டையுமே பேசாது இல்லைங்களா? முறுக்கு மீசை வந்தார். மீசை மட்டும் தனியாக வருமா? வராது. ஒரு ஆணை குறிக்கிறது, ஒரு ஆளை குறிக்கிறது இல்லையா? இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். சிவப்பு சட்டை போட்டவன் தான் என்ன பண்ணான்? பேசினான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முறுக்கு மீசை உடையவர் தான் வந்தார்னு என்று நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருளே தருகிறது. இதுக்கு முன்னாடி சொன்ன மொத்தமாக எதுவுமே வராது. இது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. புரியுதுங்களா? சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மிசை வந்தார். ஞாபகம் வச்சுங்கன்னா அன்மொழி தொகை எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுவரை உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிற மாணவர்களே, இந்த காணொலி நீங்கள் போட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.